ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை போதிக்கவும் ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும். பரிசுத்த ஆவியானவர் கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் தியானத்துக்கென்று அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 9:11 வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இதோ அவன் ஜெபிக்கிறான் என்பதுதான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு. இதோ அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனனியா என்ற சீசனிடத்தில் பவுலை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை, பவுல் சவுலாய் இருந்த பொழுது சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை, இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். இந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு சம்பவம். பவுலடிகள் சவுலாக இருந்த பொழுது நடைபெற்ற ஒரு முக்கியமான சம்பவத்தை, அவர் மனம் திரும்பி ஆண்டவரை அண்டிக் கொண்ட ஒரு அற்புதமான சம்பவத்தை விவரிக்கிறது தான் இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். பவுலடிகள் சவுலாக இருந்த பொழுது குறிப்பாக அவர் ஜெபித்த முதல் ஜெபம், பவுலடிகள் சவுலாய் இருந்த பொழுது ஜெபித்த முதல் ஜெபத்தை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் பவுல் என்றே நான் சொல்லுகிறேன் ஒரு விஷயம், அதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். பவுலடிகள் அவர் ஒரு பரிசேயன், நல்ல ஒரு யூதன். ஆகையால் இதற்கு முன்பு அவர் நிறைய ஜெபங்களை ஜெபித்திருப்பார். அந்த ஜெபத்துக்கு இந்த ஜெபத்துக்கு என்ன பெரிய வித்தியாசம் கேட்டிங்கன்னா, இதற்கு முன்பு அவர் பரிசேயனாக இருக்க பொழுது ஜெபித்த ஜெபம் அவரை பார்த்து அல்லது அவருக்காக ஜெபித்த ஒரு ஜெபம், அவரிடத்தில் அவருக்காக அவரை பார்த்தே ஜெபித்த ஜெபங்கள் தான் இதற்கு முன்பு ஜெபித்திருக்கிற ஜெபம். அதுதான் அந்த பரிசேயனுடைய ஜெபம், லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஓமையில் வருவது. ஆனால் இப்பொழுது ஜெபிக்கிற இந்த ஜெபம் அவர் தேவனிடத்தில் ஜெபிக்கிற ஜெபம். முன்பு ஜெபித்தது அவரிடத்தில் அவருக்காக ஜெபித்தது, இப்பொழுது தேவனிடத்தில் ஜெபித்த, இயேசுவிடத்தில் ஜெபித்த ஒரு ஜெபம். முன்பு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவர் ஜெபித்த ஜெபம் உதட்டளவிலே ஜெபித்த ஜெபந்தான். ஆனால் இப்பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயம் புதிதாக்கப்பட்ட நிலைமையிலிருந்து, புதிய இருதயத்திலிருந்து ஜெபித்த ஜெபம். அந்த ஜெபந்தான் ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். இந்த பவுல் சவுலாக இருந்த பொழுது அவர் ஆண்டவரை அறிந்து கொண்ட விதத்தை குறித்த ஒரு பின்னணியை மனசில் வைக்கிறார். தெரிந்த விதம் தான், ஆகியெல்லாம் கூட அந்த பின்னணியை மனதில் வைத்து நாம் இந்த குறிப்பை கவனிப்பது நல்லது. சவுல் எருசலேமில் இருந்த கிறிஸ்தவர் வீடுகள் தோறும் நுழைந்து கிறிஸ்தவர்களை பிடித்து அடித்து உதைத்து சிறையில் போடுகிறவராய், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவராய், சபையை துன்பப்படுத்துகிறவராய் தீவிரமான ஒரு மிருகத்தை போல இருந்தாருங்க. அதை குறித்து அவரே ஸ்டேட்மெண்ட் பின் நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு சாட்சியாக அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பல இடங்களில் சொல்கிறார், நிருபங்களில் சொல்கிறார். சில வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஸ்தோத்திரம்.
நீங்கள் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். 22:4. நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அப்புறம் 26ஆம் அதிகாரம் 10-11. 26:10-11. அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களின் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்களை கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்கவரி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். அப்புறம் பாருங்க, ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது அதற்கு சம்மதம் தெரிவித்து வஸ்திரங்களை காவல் காத்து கொண்டிருந்தார் அப்படின்னு 7:58 அப்போஸ்தலர் பார்க்குறோம். அதை குறித்தும் பின் நாட்களில் பவுல் சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 22:20 வாசிங்க. அவர் என்ன நிலைமையில இருந்தார் என்பதற்கு அவரே சொல்றதுக்கு இதெல்லாம். 22:20. உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். அப்படி இப்படி சபையை துன்பப்படுத்தி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி சிறைச்சாலையில் போட்டு அநேகரை கொலை செய்வதற்கு சம்மதம் தெரிவித்திருந்த ஒரு மனிதர். ஆகவே தான் மூர்க்கமான ஒரு மிருகமாக இருந்தார் சொன்னவங்களுக்கு. தினைக்கும் இவர் எருசலேமிலே வசித்தார். கமாலியலின் பாதத்தில் அமர்ந்து கல்வி கற்றவர். அதை குறித்து அவர் சொல்றார் பாருங்க. அப்போஸ்தலர் 22:3 அதை வாசித்து பாருங்க நீங்க. கமாலியல் பாதத்தில் அமர்ந்து கல்வி கற்றவர் மட்டுமல்ல, இயேசுநாதர் வாழ்ந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை அவர் முகமுகமாய் கண்டிருக்கிறாருங்க. அதை குறித்து நீங்க 2 கொரிந்தியர் 5:16 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அவர் கண்டிருக்கிறார். இப்படி எருசலேமில் வசித்தவர், கமாலியல் பாதத்தில் அமர்ந்து கல்வி கற்றவர், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்தவர். இப்படிப்பட்டவர் சபைகளை துன்பப்படுத்தி சிறையில் அடைத்து அநேகரை கொல்லுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பெரும் பங்கு வகித்தவர் இவர்தான். இப்படிப்பட்ட ஒரு கொடிய மிருகத்தை போல இருந்த இவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க சந்தித்தார்னா, இப்படி எருசலேமில் சபையை துன்பப்படுத்தினது போதாது என்று தமஸ்குவில் இருந்த கிறிஸ்தவர்கள் அவர்களையும் அடித்து உதைத்து அவர்களை சிறைபிடித்து கொண்டு வரும்படியாக பிரதான ஆசாரியத்தில் நிருபங்களை வாங்கி கொண்டு புறப்பட்டு போனார். போகிற வழியிலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தியான நேரத்தில் ஸ்தோத்திரம் பிரகாசமான ஒளி அவரை பிரகாசித்து சூழ அவர் தரையில் விழுந்து ஸ்தோத்திரம் அவர் அதிர்ச்சி அடைந்த பொழுதுதான் ஆண்டவர் பேசுகிறார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று பேசினதை சத்தத்தை கேட்டார். அதிர்ச்சி அடைந்து விட்டார். அதான் உடனே அவர் பதில் பேசுறார். ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்ல இன்னும் அதிர்ச்சி அடைந்து அப்புறம் தான் ஜெபிக்கிறாரு. கேட்கிறார் 2 இடத்துல, ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிற? இதுவரை என் சித்தத்தை நான் செய்து விட்டேன், அதெல்லாம் தோல்வி அடைந்து விட்டது. அது மாம்சத்தின்படியான வைராக்கியத்துக்குரியது. எல்லாம் என் முயற்சி, என்னுடைய சொந்த வைராக்கியம் எல்லாம் தோல்வி அடைந்து விட்டது. ஆண்டவரே, இனி நான் என்ன செய்ய நீ சித்தமாயிருக்கிறீ என்று கேட்க, நீ எழுந்து தமஸ்குக்கு போ என்று சொல்ல, அங்கே போய் 3 நாட்களாக கண் பார்வை இழந்தவராய் கிடந்தார். அந்த நேரத்திலே தான் தேவனிடத்தில் இரக்கத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். அதைத்தான் கர்த்தருங்க சொல்றாரு, இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான் அப்படின்னு. ஆண்டவரிடத்தில் இரக்கத்துக்காக மன்றாடி முதல் விசை இயேசுவிடத்தில் ஜெபித்த ஜெபம்தான் இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான் அப்படின்னா. இப்போ அந்த பிரதான வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ரொம்ப எளிதாக புரியும் பாருங்க. 9:11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய்
யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, ம். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று அனனியா என்ற சீசனுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. நீ போய் அவனை தேடு, அவன் என்னிடத்தில் இருக்கிறான் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான் என்று சொல்லி அனுப்புகிறார். இதை நான் தியானித்த பொழுது நமது ஆண்டவர் யார் என்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம மனசில் வைக்கணும். அவர் யாருன்னா, தமது சபையை அழிக்கிறவனுக்கு ஒருபோது ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒன்று, ஏனென்றால் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொன்னாரே. இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஊழியர்களே, ஒருவேளை சபையை அழிக்க நினைக்கலாம், ஊழியர்களை அழிக்க நினைக்கலாம். சபை என்றால் விசுவாசிகளை சேர்த்து தானே. ஒருவேளை உங்களை குடும்பத்தை அழிக்க நினைக்கலாம். இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவஜனமே, கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு சபையை அழிக்க ஒருவனுக்கும் கர்த்தர் இடம் தர மாட்டார் என்றால் உங்கள் சபையை, உங்க குடும்பத்தை, விசுவாசிகளை, உங்களுக்குரியதை அழிக்க, சேதப்படுத்தி ஒழிக்க ஒருவனுக்காண்டு இடம் தர மாட்டார். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, ஸ்தோத்திரம், அப்படி சபையை அழிக்க வருகிறவர்கள் அவர்களையும் அழிக்க மாட்டார் ஆண்டவர், அவளை ரட்சிப்பார் என்பதையும் சவுலின் மூலம் தெரிந்து கொள்கிறோம். பார்த்தீங்களா, நம்ம கெடுக்க அழிக்க நினைக்கிறவர்களை ஆண்டவர் அடித்து துவம்சம் பண்ணி விடுவார்னு இல்லை, அவளை ரட்சிப்பது தான் தேவ சித்தமாக இருந்தது. அப்படித்தான் சவுலை தேவன் பவுலாக்கினார், ரட்சித்தார். அது மட்டுமல்லங்க, இந்த பகுதியை கவனிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். எந்த சுவிசேஷத்தை நற்செய்தி அழிக்க நினைத்தாரோ அதே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராய் கர்த்தர் மாற்றிட்டார். அதுதாங்க ஆண்டவர் செய்கிற அற்புதமான விஷயங்க. நீங்கள் அதை பவுலே சொல்கிறார் பாருங்களேன். நீங்கள் கலாத்தியர் 1:23 வாசிங்க பார்க்கலாம். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து, எந்த சுவிசேஷத்தை, எந்த விசுவாசத்தை அழிக்க நினைத்தாரோ அதே விசுவாசத்தை போதிக்கிறவராய், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவராய் கர்த்தர் மாற்றினார். அதுதான் அந்த ஆண்டவருடைய விசேஷமான ஒன்று. ஸ்தோத்திரம். அழிக்க நினைக்கிறவர்களை அழிப்பதல்ல, ஸ்தோத்திரம், அவர்கள் அழிக்க நினைத்த விசுவாசத்தை, நற்செய்தியை போதிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிற அற்புத தெய்வம். இன்னும் சொல்ல போனால் நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இருளிலே இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம் இல்லையா? இருளின் ராஜ்யத்திலிருந்து மீட்டெடுத்து ஒளியின் ராஜ்யத்துக்கு, தேவராஜ்யத்துக்கு என்று கொண்டு வந்து சேர்க்கிற அற்புத தெய்வம். இருளுக்குள், அந்தகாரத்துக்குள் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வந்து அவர்களை பிரகாசம் அடைய பண்ணுகிற தெய்வம். இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளோ குடும்பத்தாரோ ஒருவேளை அந்தகாரத்தில் இருக்கலாம், சவுலை போல கூட இருக்கலாம், பயப்படாதீங்க. அவளை வெளியே கொண்டு வந்து அவர்களையும் பிரகாசம் அடைய பண்ணுகிற தெய்வம் ஆண்டவர் இயேசு. ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்றால். ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருங்க, அநேகர் சவுலை போல இருக்கலாம், மூர்க்கமாக இருக்கலாம், ஒரு மிருகத்தை போல இருக்கலாம், அதெல்லாம் உங்க குடும்பம், சபை பாதிக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வருகிற தெய்வம், இருளின் அதிகாரத்திலிருந்து தேவராஜ்யத்துக்கு வெளிச்சத்து கொண்டு வருகிற தெய்வம். அவர்களெல்லாம் கர்த்தர் ரட்சித்து வெளிச்சத்து கொண்டு வருவார். நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கொண்டு வருகிறவர், அழிக்கிறவனிடத்திலே தான் ஸ்தோத்திரம் ஆதரிக்கிற காரியத்தின் கருத்து கொண்டு வருகிற தெய்வம். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அற்புத தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மட்டுமல்ல, ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியை தியானிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண கர்த்தர் வல்லவர் ஐயா. அப்படி இருக்குது பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 3:9 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 3:9. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்ல. கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண கர்த்தர் வல்லவர். அவரால் எதுவும் கூடும், யாரையும் மாற்றக்கூடும், யாரையும் உருவாக்கக்கூடும். அதுதான் சவுலின் வாழ்க்கையில பார்க்கிறோம். இந்த சவுலை கர்த்தர் மாற்றினார், மனம் திரும்ப பண்ணினார்.
சவுலை பவுலாய் கர்த்தர் மாற்றினார். ஹalleluya, praise the Lord. ஆகவே இதை கேட்கிறவங்க மனசுல வைங்க, ஸ்தோத்திரம். அவரால் எந்த மனுஷனையும் மாற்ற முடியும், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு உங்கள் குடும்பத்திலேயும் உங்கள் ஊழியத்திலே அதை செய்வார். அந்த அற்புதம் நடக்கும். ஹalleluya, ஸ்தோத்திரம். இதிலிருந்து பவுல் சவுலாயிருந்த பொழுது அவர் செய்த முதல் ஜெபம், இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். இதிலிருந்து ஜெபத்தை குறித்த ஒரு 3 குறிப்புகளை சொல்ல நான் விரும்புகிறேன். முதல் குறிப்பு என்னன்னா, உண்மையான மனம் திரும்புதலின் அடையாளம் ஜெபம். உண்மையான மனம் திரும்புதலின் அடையாளம் ஜெபம். இப்போ அப்போஸ்தலர் 9:6 வாசிங்களேன். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஒரு உண்மையான மனம் திரும்புதலின் அடையாளம், மனம் திரும்பினவர் சவுல் என்பதற்கு அடையாளம் தான் அவர் ஜெபம் பண்ணுகிறான் என்ற வார்த்தை. இப்போ இந்த 6வது வசனத்தின்படி அவர் உண்மையாய் மனம் திரும்பி விட்டார் என்பதை அறிகிறோம். அதன் அடையாளம் தான் உடனே அவர் ஜெபம் பண்றாருங்க, இல்லையா? ஸ்தோத்திரம். அப்போ மனம் திரும்புது அடையாளம் ஜெபம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நல்ல ஆரோக்கியமுள்ள குழந்தை என்பதுக்கு அடையாளம் என்னன்னா, அது சத்தமிட்டு அழ வேண்டும். அதுதான் டாக்டர் சொல்றது. ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தைக்கு அடையாளம் அது சத்தமிட்டு அழுவது தான். அதை போல உண்மையான ஒரு மனம் திரும்புதலுக்கு அடையாளம் ஜெபிப்பது. அதைத்தான் இங்கே சவுல் பண்றார். இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். இது யாரிடத்துல சொல்றாருன்னா, அந்த தமஸ்குவில் இருந்த ஒரு நல்ல ஒரு சீசன், ஆண்டவர் சீசன் ஆகிய அனனியாவை பார்த்து சொல்றார். அனனியாவே, நீ எழுந்து நேர் தெருவுக்கு போ, அங்கே சவுல் என்கிற ஒரு பேருன ஒரு மனுஷனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று அனனியாவை பார்த்து சொல்றாரு. இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான், போய் தேடுங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணுன்ற வார்த்தை பரலோகத்திலிருந்து வந்த செய்தி. ஆண்டவர் இயேசு பரலோகத்திலிருந்து கொடுத்த ஒரு செய்தி தான் இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். அப்படின்னா இந்த சவுல் முதல் ஜெபிக்க துவங்கின உடனே பரலோகம் அதை கேட்டிருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான விஷயங்க. சவுல் ஜெபிக்க தொடங்கின உடனே பரலோகம் கேட்டிருக்கிறதா, பரலோகம் சந்தோஷப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சவுல் இப்பொழுது ஜெபிக்கிறான் என்ற உடனே பரலோகமே சந்தோஷப்பட்டிருக்கிறது. ஒரு பாவி மனது நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி பரலோகம் கேட்டு சந்தோஷப்பட்டு சொன்ன வார்த்தை தான் இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். அதில் பாருங்க, சவுல் ஜெபிக்க துவங்கின உடனே பரலோகம் கேட்டிருக்குது. என்ன அற்புதங்க! இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்க உண்மையாய் மனம் திரும்பி கருத்தா ஊக்கமாய் ஜெபிக்க முழங்கால் படியிட்ட உடனே ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார் என்பதற்கு அடையாளம். நல்லா கவனிக்கணுங்க. நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்பாரோ கேட்க மாட்டாரோ என்றெல்லாம் நம்ம முழங்கால் படிடும் பொழுது இப்படித்தான் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுற, எங்கே கேட்டது, ஆனாலும் ஜெபம் பண்ணி வைப்போம் என்று ஜெபிக்கிறவர்கள் உண்டு. கவனிக்கணுங்க, நாம் ஜெபம் பண்ண முழங்காலை முடக்கும் பொழுது பரலோகம் அதை கேட்கிறது. வேதாகமத்தில் ஒரு 2 இடத்த சொல்கிறேன் பாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனத்தை வாசிங்கன்னா, எலியாசர் ஒரு ஜெபம் பண்ணுறார். பதான் அராமுக்கு போய் ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்குக்கு மனைவியை தேடி கொண்டு வரும்படியாக அனுப்பப்பட்டு அந்த ஊருக்கு வந்துட்டாருங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக ஒரு ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம்னா, ஆண்டவரே, நான் துறவண்டியில் நிற்பேன், ஸ்தோத்திரம், எந்த ஒரு ஸ்திரீ வந்து தண்ணீர் மல்ல வந்து என் தாகத்துக்கு என்று கேட்க கொடுக்கிறாளோ, அல்லது மட்டுமல்ல என் ஒட்டங்களுக்கு மார்ப்பேன்னு சொல்கிறாளோ, அவளே என் எஜமானோட மகனுக்கு மனைவியாக இருப்பாள். அப்படி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுறாருங்க. வேதம் சொல்லுகிறது,
அவன் ஜெபம் பண்ணி முடிக்கும் முன்பே அங்கே ரெபெக்காள் வந்தாள். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 24 12 சில வார்த்தைகள். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். அப்படின்னா இவன் முழங்கால் படி இடும் பொழுது கர்த்தர் அந்த ரெபெக்காள் அங்கிருந்து புறப்பட பண்ணிட்டாருங்க. அப்படின்னா ஜெபத்துக்கு எத்தனை வல்லமை இருக்கு பாருங்க. இன்னொரு இடத்து சொல்ற பாருங்க, 2 நாளாகமம் 20:22 வாசித்து பாருங்க. 2 நாளாகமம் 20:22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் ஜெபம் பண்ணி பாடகரை நிறுத்தினார்கள் யுத்தத்துக்கு போறதுக்கு. அங்கதான் சொல்லப்பட்ட வார்த்தை, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமா 3 பெரிய கூட்டத்துக்கு விரோதமா எழும்பி அவர்களை நிர்மூலமாக்கினார். அப்படின்னா ஓ, தேவ ஜனம் முழங்கால் படியிடும் பொழுதே பரலோகம் திறக்கிறது. ஜெபம் பண்ணி பாடி துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே பரலோகம் கேட்டு திறக்கிறது என்றா நம்ம ஜெபத்துக்கும் ஆராதனைக்கும் எத்தனை வல்லமை இருக்குதுங்க. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, அப்படி ஊக்கமாய் கருத்தா ஜெபியுங்கள். நீங்கள் முழங்கால் படியிட்டு இயேசுவே என்று சொல்லும் பொழுது இதோ நான் இருக்கிறேன்னு பரலோகம் திறக்கும். அதைத்தான் இந்த சவுலின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான், பரலோகம் உடனே கேட்குது பாருங்க. அதில் இன்னொரு அதிசயம் இங்கே இருக்குங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிச்சிங்களா நீங்க? ஸ்தோத்திரம். அந்த 11-12 மறுபடி வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9:11-12. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வருவவும் தான் பார்வையடையும்படி தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். என்ன சொல்றாரு பாருங்க, ஆச்சரியமான ஒரு வேத பகுதிங்க. இவன் ஜெபம் பண்ணுகிறான் மட்டும் சொல்லல, அதுல பாருங்க, அவன் பெயரை அறிந்திருக்கிறார், அவன் இருக்கிற வீடு, அந்த வீடு யாருடைய வீடு, அந்த வீடு எந்த தெருவிலே இருக்கிறது, அது மட்டுமல்ல அவன் ஜெபம் பண்ணி கண்ட தரிசனம் என்று ஊரு பேரு, ஜெபம், அவன் தரிசனம் மட்டுமல்ல, சவுல் தர்சு பட்டணத்தை சேர்ந்த சவுல் பாருங்க, அவன் எந்த ஊரு, எங்க வந்திருக்கிறான், அவன் எங்க தங்கி இருக்கிறான், அந்த வீடு என்ன, அந்த வீடு இருக்கிற தெரு பேர் என்ன என்று, அவன் என்ன தரிசனம் கண்டான் என்றும் விவரமா சொல்றாருன்னா, ஜெபிக்கிற தேவ மனிதர்களை கர்த்தர் எப்படி கவனிக்கிறார், பரலோகம் எப்படி கவனிக்கிறது பாருங்க. ஆகவே சொல்கிற ஜெபம் சாதாரண விஷயம் கிடையாது. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே, சோத்திரம், தாமதமாகலாம், ஆனால் கர்த்தர் சொல்றாருங்க, ஜெபிக்கிற அத்தனை பேரையும் நன்றாய் அறிந்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் ஜெபம் அவருக்கு தெரியும், உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும், உங்கள் பெருமூச்சு அவருக்கு தெரியும், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே சொல்றார், இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் சொல்ற அந்த சத்தியத்தை கேட்கிற தேவ ஜனமே, உங்கள் சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும், உங்கள் கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும், புலம்பல் வியாகுலங்கள், உங்களுடைய அங்கலாய்ப்புகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்க. இன்னும் சொல்ல, நீங்கள் ஜெபிக்கவே முடியாமல் இருக்கிற பெருமூச்சு சத்தத்துடைய மொழி கூட அவருக்கு தெரியும், கண்ணீரின் மொழி அவருக்கு தெரியும், பெருமூச்சின் சத்தத்துடைய மொழி அவருக்கு தெரியும், அனைத்தையும் அறிந்திருக்க ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான், உங்கள் ஜெபம் கேட்கப்படும், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்ன வார்த்தையின்படி இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, உங்கள் ஜெபத்தை பரலோகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஸ்தோத்திரம், கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். என்ன அற்புதமான ஒரு வேத பகுதிங்க இது. ஸ்தோத்திரம். பக்தன் தாவீது சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை. அதிகமான நாட்கள் கண்ணீரிலே கடித்தவர் அல்லவா, அலைந்து திரிந்தவர் அல்லவா, அந்த அனுபவத்தை சொல்றாரு பாருங்க.
சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர். என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என்றால் தேவ ஜனம் ஜெபத்தில் விடுகிற கண்ணீரை ஒரு துருத்தியிலே சேர்த்து வைக்கிறார். அலைச்சல்களை எண்ணி இருக்கிறாரா? நம்ம தான் நினைக்கிறேன், என் அலைச்சல் யாருக்கு தெரியும், என் கண்ணீர் யாருக்கு தெரியும், என் கஷ்ட நஷ்டம் யாருக்கு தெரியும் என்று கலங்குகிறோம். உன் அலைச்சல்களை எண்ணி வைத்திருக்கிறார்னா 1 2 3 4 5 6 சொல்லி எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிற தெய்வம். இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே, உங்கள் கண்ணீர் வீணாய் போகிறதில்ல, உங்கள் அலைச்சல்கள் வீணாய் போகிறது, எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து துருத்தியில் வைத்திருக்கிறார். அப்படின்னா நம்ம கண்ணீர் ஜெபத்துக்கு எத்தனை பவர் இருக்குது பாருங்க. அருமையான பக்தன் C.H. ஸ்பர்ஜன் சொன்னாருங்க, தேவ ஜனத்தின் கண்ணீர் பரலோகத்தில் அது வைரங்களாயிருக்கிறது அப்படி சொல்றாரு. என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. ஸ்தோத்திரம். நமது கண்ணீர் ஜெபங்கள் பரலோகத்தில் அது வைரக்கற்களாயிருக்கிறது அப்படின்னா அத்தனை வேல்யூபிள்கள் நம்ம பிரேயர். கேட்குற கத்திரி பிள்ளைகளே, வீணா போயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. தாமதமாகலாம், ஆனால் ஒரு நாளும் தடை செய்ய மாட்டார். உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமது கண்ணீர், அலைச்சல் இவைகளெல்லாம் கேட்கக்கூடாதபடி நமது தெய்வம் ஒரு பாகால் இல்லையா? பாகாலுக்கு தான் கண் இருந்த காணாது, மூக்கு இருந்த முகராது, காது இருந்தும் கேட்காது, கைகள் இருந்தும் தொடாது, கால்கள் இருந்தும் நடவாது. இதுதான் பாகால், இதுதான் விக்கிரகம். ஆனா நமது ஆண்டவர் அப்படி அல்ல. இப்போ நீங்க சங்கீதம் 115 5 முதல் 7 வசனம் பக்தன் சொல்றாரு பாருங்களேன். நமது ஆண்டவர் யார் ஐயா? வாசிங்க பார்க்கலாம். அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்களிலிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகளிலிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் நுகராது, அவைகளுக்கு கைகளிலிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிலிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அதுதாங்க பாகால், அதுதான் விக்கிரகம், அதுதான் உயிரற்ற தெய்வம் என்று சொல்லுகிறவைகள் எல்லாம். நீங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 26 வசனத்தை நீங்கள் எல்லாம் நல்லாக்கு தெரியும். அந்த கர்மேல் பருவத்து மேலே காலை முதல் மத்தியானம் வரையிலும் அவர்கள் குதித்தார்கள், சத்தமிட்டார்கள், நடனம் பண்ணினார்கள், என்னென்னவோ பண்ணா, ஒன்றும் கேட்கல, ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. அதுதான் சோத்திரம், பாகால், அதுதான் விக்கிரகாராதனை. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி அல்ல. அவருக்கு கண்கள் இருக்கிறது, காண்கிறார். ஆகாரை கண்டவர் அல்லவா? சோத்திரம். அவருக்கு காதுகள் இருக்கிறது, கேட்கிறார். அவர்கள் செவி திறந்தே இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது அவர் செவி திறந்தே இருக்கிறது என்று வேதத்தில் 34ஆம் சங்கீதத்தில் 15 பார்க்கிறோம். ஏசாயா 59:1 பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கேட்கக்கூடாத செவிகள் மந்தமாகவில்லை, ரட்சிக்கக்கூடாத கைகள் குறுகி போகவில்லை என்றால் அவர் கண்களுக்கு காண்கிறார், செவி இருக்கிறது கேட்கிறார், வாயிருந்து பேசுகிறார். இன்றைக்கும் கை இருக்கிறது, அவர் நம்மை தொட்டு சுகமாக்குகிறார், நம்மை சுமக்கிறார். கால் இருக்கிறது, நம்மோடு கூட நடக்கிறார். இப்போ நடக்கிற, பார்க்கிற, காண்கிற, கேட்கிறது இவன் நமது ஆண்டவர் இயேசு. ஆகவே தான் இந்த சவுலை பார்த்தாரு, கேட்டாருங்க. இப்போ சொல்ற அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்படின்னா நாம் ஆராதிக்கிற இயேசு எத்தனை அற்புதமான ஜீவனுள்ள ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். சோத்திர அலைச்சலை பார்க்கறது மட்டுமல்ல, கண்ணீரை துருத்தி வைக்கிறது மட்டும் இல்லை, அதெல்லாம் எழுதி வைக்கிறார். அவருக்கு முன்பு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது, அதில் எண்ணி வைக்கிறார், எழுதி வைக்கிறார், ரெக்கார்ட் பண்ணுறாருங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? அதெல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ண, நம்ம பேசுறது, கண்ணீர், பெருமூச்சு எல்லாவற்றையும் எழுதி வைத்து ஏற்ற நேரத்தில் பதில் கொடுக்கிற தெய்வம் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு. இன்னொரு வார்த்தை பாருங்க, வெளிப்படுத்த வாசித்து பாருங்க 5:8. நமது ஜெபங்களெல்லாம் தூப கலசத்தில் சேர்த்து வைக்கப்படுகிறது. பார்த்தீங்களா?
அப்போ அது மட்டும் இல்லை, இன்னொரு வார்த்தை சொல்ல விரும்பும் உங்களுக்கு. ஸ்தோத்திரம், நாம் கூப்பிடுவதற்கு முன்னமே பதில் கொடுக்கிறார். அது இதோட அதிசயமான விஷயங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நான் இயேசுநாதர் சொன்னார் பார்த்தீங்களா? அதை தான் இங்கே சொல்றாரு பாருங்க. நீங்கள் ஏசாயா 65:24 கொஞ்சம் வாசிங்க. 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். பேசும்போதே நான் கேட்பேன். ஏ அப்பா, கூப்பிடுறது முன்னாடியே கேட்பாரா என்றால் ஜெபத்துக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. இப்போ அனனியாவை பார்த்து இப்போது அவன் ஜெபம் பண்றான்னா என்ன அர்த்தங்க? அனனியாவே ஸ்தோத்திரம், சபைக்கு எனக்கு எதிரியாயிருந்த ஒருவனை நான் ஆதாயம் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. காணாமற் போன ஆட்டை நான் கண்டுபிடித்து மறுபடியும் தொழுவத்துக்கு நான் கொண்டு வந்து விட்டேன். நீ போய் அவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவருக்கு சந்தோஷம், தூதர்களுக்கு சந்தோஷம். ஜெபம் கேட்கப்படுகிறது. ஜெபிக்கிற மனிதனை தூக்கி எடுக்கிறார் என்றால், ஓ, நமது ஆண்டவர் எத்தனை அற்புதமான ஒரு தெய்வம். ஸ்தோத்திரம். இன்னும் யோசித்து பார்த்தா, நீங்கள் லூக்கா 15:7 நமக்கு நல்லா தெரியும். வாசிக்கலாம். அதை லூக்கா 15:7. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ தூதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், இயேசுநாதர் சந்தோஷப்படுகிறார். மட்டுமல்ல, நமக்கு முன்பு கடந்து போன மரித்த பரிசுத்தவான்களும் குடும்பத்தார் இப்படி சவுலாய் இருந்து பவுலாய் மாறுகும் பொழுது அதை அவர்கள் பார்த்து சந்தோஷப்படுவார் பரலோகத்திலிருந்து. ஆமா, என் மகனுக்காக என் மகளுக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணேன், இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், ஜெபத்தாண்ட கேட்டார் என்று நாமக்கும் கடந்து போன தாய் தகப்பன் பெற்றோர் அத்தனை பேரும் சந்தோஷப்படுவாங்க. மட்டுமல்ல, அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணி சத்தியத்தை சொல்லிவிட்டு மறைந்து போன பரிசுத்தவான்களும் மேல இந்த சந்தோஷப்பட, ஓ, இவனுக்காக நாம் பட்ட பாடு வீணா போகலை, இந்த மகளுக்காக பட்ட பாடு வீணா போகலை, கர்த்தர் ரட்சித்து சேர்த்து கொண்டாரே என்று பரலோகமே சந்தோஷப்படுண்டா. இந்த மனம் திரும்புதல் எத்தனை ஆச்சரியமானது. ஸ்தோத்திரம். உண்மையான மனதின் அடையாளம் ஜெபம் அப்படின்னா, ஓ, எத்தனை வேல்யூபிள்ங்க இந்த ஒரு ஜெபங்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே ஜெபிக்கணும். தேவ ஜனம் கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஜெபிங்கள். ஜெபிக்கலைன்னா, ஜெபம் இல்லை என்றால் நீங்கள் இயேசுவோடு கூட இல்லை, தேவனோடு இல்லை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எதிர்காலமே இல்லைன்னு அர்த்தங்க இல்லையா? தேவன் இல்லை, ஆண்டவர் இல்லை, எதிர்காலம் இல்லை, நம்பிக்கை இல்லை, பரலோகமே இல்லைன்னு அர்த்தம். ஆகவே ஜெபிங்கள், ஜெபிங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அருமையான கத்திரி பிள்ளைகளே, இதை கேட்கும் பொழுது மறுபடியும் ஜெபத்துக்கு நீங்கள் திரும்பணும். மனம் திரும்பி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது குறிப்பு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் அடையாளம் ஜெபம். முதல்ல உண்மையான மனம் திரும்புதலின் அடையாளம் ஜெபம். இரண்டாவது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் அடையாளம் ஜெபம். இப்போ அப்போஸ்தலர் 9:14-15 வாசிப்போம். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியரால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அப்போ சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், கனத்துக்குரிய விசேஷமான பாத்திரங்க. அப்படிப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுலின் முதல் ஜெபத்தை தான் கர்த்தர் சொல்ற. இப்பொழுது ஜெபம் பண்றான்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய அடையாளமே ஜெபம். நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அப்படி பேசுறோம், பாடுறோம், பிரசங்கிக்கிறோம். ஆனால் ஜெபம் இல்லைன்னா அது சந்தேகம்.
எல்லாம் கவனிக்கணுங்க. ஸ்தோத்திரம். ஆகவே தான் சொன்னேன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அடையாளமே ஜெபம் தான். இப்போ அனனியா சவுலை சந்திக்க போகிறதுக்கு பயப்படுறாருங்க. ஏன்னு கேட்டிங்களா, அவரே அதை சொல்கிறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். 13வது வசனம், 9:13. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படின்னு கேள்விப்பட்டதுனால அங்கே போகிறதுக்கு பயப்படுறாருங்க அனனியா. அதாவது இந்த சவுல நீ போய் தேடு அனுப்புகிறாரு பாருங்க. இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இப்படி சவுலிடத்தில் போவது என்பது சிங்கத்தின் குகைக்கு போகிற மாதிரி, சிங்கத்தின் குகைக்கு போவது போல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா? தானாக வழியை போய் சிங்கத்தின் குகையில் சிக்கிற மாதிரி போய் சவுலை தேடுறது. ஆகவே தான் அவர் யோசிக்கிறாருங்க. நான் கூட யோசித்து பார்த்தபடி, இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான்னு சவுலை குறித்து சொன்னதுனால அனனியா யோசிக்கலாம், அது சவுலாக இருக்காது, வேற யாருனா இருக்கும், அவன் கூட ஜெபம் பண்ணியிருப்பாங்க என்று கூட நினைச்சிருப்பாரு. அதெல்லாம் நினைத்து போக பயப்படுறாரு. அதான் சொல்றார், அவன் தேவனால் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என் நிமித்தம் அவன் எவ்வளவு பாடுபட வேண்டும் அறிந்திருக்கிற, நீ போ அவனை சந்தித்து சோத்திர அவனை நடத்து அப்படி சொல்றாருங்க. அருமையான கர்த்தரை பிள்ளைகளே, சில நேரங்களில் ஆண்டவர் நாம் போக சொல்கிற இடம் நமக்கு நம் சிந்தைக்கு நம்ம விருப்பத்துக்கு மாறாக இருக்கும். நம்ம நினைப்போம் சிலரை குறித்து, இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டார்கள், இவரிடத்தில் போகிறதெல்லாம் பெரிய வம்பாக இருக்கும் என்றெல்லாம் நான் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணி ஆளை வச்சிருப்பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தர் சொல்லும்போது புறப்பட்டு போகும்பொழுது தான் அப்படிப்பட்ட ஜனங்களை சந்தித்து கொண்டு வர முடியும். ஒரு காலத்தில் நம்ம அப்படி தானே இருந்தோம் இல்லைங்களா? அப்படி இருந்து தான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் ஆண்டவர் நம்ம கொண்டு வந்தார். ஆகவே கர்த்தர் சொல்லும் பொழுது அந்த மனிதர்களுக்காக ஜெபியுங்கள், போய் சந்தியுங்கள். ஸ்தோத்திரம். அங்கே ஒரு ரட்சிப்பின் கிரியை நடக்கும். அது எப்பேற்பட்ட சவுலாக இருந்தாலும் பவுலாக மாறுவாங்க, அது ரவுடியாக இருந்தாலும் கர்த்தாங்க, தாதாவாக இருந்தாலும் கர்த்தா அவளை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ புறப்பட்டு போகிறாருங்க. புறப்பட்டு போகிறதுக்கு என்ன தைரியத்தில் போனாருங்க? போக மாட்டேன்னு சொன்னவர் புறப்பட்டு போனார்னா என்ன தைரியம்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஜெபம் பண்ணுகிறான் உடனே அனனியாவுக்கு ஒரு பெரிய தைரியம் வந்து விட்டு, ஏனென்றா ஜெபிக்கிறவன் கண்டிப்பாய் என்னை துன்பப்படுத்த மாட்டான், ஜெபிக்கிறவன் என்னை அழிக்க மாட்டான், ஜெபிக்கிறவன் என்னை சிறைபிடித்து கொண்டு போக மாட்டான் என்று ஜெபிக்கிறவன் மேல் வைத்த ஒரு நம்பிக்கை இவருக்கு தைரியத்தை கொண்டு வந்தது. அகதம் புறப்பட்டு போறாருங்க இல்லையா? உண்மைத்தான். ஜெபிக்கிறவர்களுக்கு அத்தனை, உலகத்தாராக இருக்கட்டும் மற்ற மனிதர்களாக இருக்கட்டும், ஜெபிக்கிறாங்கன்னா அத்தனை நம்பிக்கை உலகத்தாருக்கு இருக்குது. இவர் ஜெபிக்கிற கிறிஸ்தவர் அப்படின்னா உலகத்தாரே அவர்கள் கண்டு பயப்படுகிறார்கள், நம்புகிறார்கள். ஜெபிக்கிற கிறிஸ்தவர் உண்மையாக இருப்பார், ஜெபிக்கிற கிறிஸ்தவர் லஞ்சம் வாங்க மாட்டார், இவர் ஜெபிக்கிற கிறிஸ்தவர் அடிதடிக்கு போக மாட்டார், இவர் ஜெபம் பண்ற கிறிஸ்தவர் அன்பாக இருப்பார் என்று ஆழமான நம்பிக்கை வைக்கிறார்கள். இந்த ஜெபிக்கிற குடும்பம் இது. ஆகவே அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்கலாம், சோத்திரம் தப்பு இல்லை என்று உலகத்தார் சொல்லி ரட்சிக்கப்பட மக்கள் நினைக்கிறார்கள். அதுதாங்க ஜெபிக்கிற மக்கள் மேல் வைத்த நம்பிக்கை. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கைக்குரியவளாக இருக்கணும். நம்ம ஏதோ பேரளவில் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு விரோதமாக நடக்கக்கூடாதுங்க. இன்னைக்கு பெரும்பாலும் கிறிஸ்தவம் அப்படி தான் இருக்கிறது. ஜெபம் வேற, வாழற வாழ்க்கை வேற. உலகமே நம்ம நம்புகிறது ஜெபிக்கிற மக்கள் என்றால் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி. நம்ம எப்படி இருக்கணும் யோசிக்கணுங்க. அந்த தைரியத்தில் தான் புறப்பட்டு போறாருங்க. ஆகவே ஜெபிக்கிறவனுக்கு ஆண்டவரை நம்புறாருங்க. ஆண்டவர் தான் நம்புறாரு ஜெபிக்கிற மக்களை. எல்லாரும் காட்டிலும் நான் நினைக்கிறேன் சோத்திரம், ஒரு பெரிய படிப்பாளியை விட, மணிக்கணக்காக வேதத்தை வாசிக்கிறத விட, சோத்திரம் 1000 ஆத்துமகள் ஆதாயம் பண்ணுறது கொடுக்கறது இவர்களை விட ஜெபிக்கிறவளை தான் கர்த்தர் நம்புறாருங்க இல்லையா? நீங்கள் யோபன் புஸ்தகம் 42 8வது வசனம், யோபன் மேல் கர்த்தருக்கு எத்தனை பெரிய ஒரு நம்பிக்கை பாருங்க. நீங்க போங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்றார், நீங்க போங்க, என் தாசனாகி யோபு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான், உங்கள் மேல் கோபம் வருகிறது அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு.
அப்படி சொல்லும்போது யோபு நிலைமை இன்னும் மாறல, இன்னும் தரித்திரம் தான், ரோட்டில் தான் இருக்கிறாருங்க, எல்லாத்தையும் எழுந்தா இருக்கிறார். ஆனால் அந்த நேரத்திலும் யோபு மேல் ஆண்டவர் வைத்த ஆழமான நம்பிக்கை, அவன் ஜெபிக்கிறவன். ஆகத்தான் போங்க ஜெபம் பண்ண சொல்றாரு. இருக்குதா இல்லையா? வாசிங்க 42:8 வசனம். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். ம், நான் அவன் முகத்தை பார்த்து ம், உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். ம், என் தாசனாகிய யோபு பேசினது போல் ம். நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆகவே போங்க, அவன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு. அவன் ஜெபிக்கிறவன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருங்க? அவங்க பாடுபட்ட பொழுது இன்னும் வேதனைப்படுத்தினவர்கள். உன்னுடைய பாவம் தான் அதுக்கெல்லாம் காரணம். ஆறுதலாக இருக்க வேண்டியவங்க. சோத்திரம். இன்னும் வேதனைப்படுத்தின நண்பர்கள், அவர்களுக்காக அவன் ஜெபம் பண்ணுவான் என்று ஆண்டவர் யோபை நம்பினார்னா, ஜெபிக்கிற மனுஷர் மேல் கர்த்தர் வைக்கிற நம்பிக்கை பாரு. ஆகவே இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஜெபிக்கிறவர்கள் மன்னிக்கணுங்க, ஜெபிக்கிறவர்கள் மறக்கணும், ஜெபிக்கிறவர்கள் தீமைக்கு பதில் நன்மையை செய்யணும். அதுதான் ஜெபிக்கிற அடையாளம். இதெல்லாம் இல்லாமல் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறேன்னா என்ன பிரயோஜனங்க? ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய அடையாளம் ஜெபம். ஜெபம். இதை கேட்குற அருமையான கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் ஆலயத்துக்கு போகலாம், பல மணி நேரம் வேதத்தை வாசிக்கலாம், ஆத்து மக்கள் ஆதாயம் பண்ணலாம், பாடலாம், ஆராதிக்கலாம். இவைகளை வைத்து நீங்கள் தேவ பிள்ளைகள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஞானம் சொல்லிவிட முடியாது. என்றால் அநேகர் இன்றைக்கு ஆட்டுத்தோலை போர்த்தின ஓநாய்களாக இருக்கிறார்கள். ஊழியன் அப்படி இருக்கிறார்கள், விசுவாசியும் அப்படி இருக்கிறாங்க. வெளி தோற்றத்துக்கு தாங்க, ஆனால் உள்ள ஓநாய்களை பட்சிக்கிற ஓநாய் இருக்கிறார்கள். ஆகத்தான் சொன்னேன், இந்த வேத மணிக்கணக்காக வாசிக்கிறது, ஆலயத்துக்கு போகிறது, கொடுக்கறது, இதை வச்சு தேவ பிள்ளைன்னு சொல்லிட முடியாது. ஜெபிக்கிறத வைத்து தான் தேவ ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் முடிவுக்கு வர முடியுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்தோத்திரம். ஒரு வசனம் இருக்குது பாருங்க, அருமையான வசனம். ஸ்தோத்திரம். யார் ஜெபிப்பாங்கன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான் ஜெபிப்பார்கள். இருக்கு லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் இரவும் பகல் அவரை நோக்கி கூப்பிடுகிற. அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான் ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபிக்கிறவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்னா தேவ பிள்ளைகள் என்று சொன்னால் அடையாளம் ஜெபந்தான். அதை தவிர வேற மார்க்கும் கிடையாதுங்க. தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம் இன்னொரு அடையாளம் சொல்கிறேன் உங்களுக்கு. ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 15 பவுல் சொல்றாரு பாருங்க. ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்போ நாம் பிள்ளைகள் என்றால் அப்பா பிதாவே என்று கூப்பிடணும். அதுதாங்க பிள்ளைகளுக்கு அடையாளம்னா ஜெபிக்கணும்னு அர்த்தங்க. ஒரு பக்தன் இப்படி சொன்னாருங்க, நமது ஆண்டவருக்கு ஊமை குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொன்னார். உண்மைதானே? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் ஊமையா இருக்கக்கூடாது, ஜெபிக்காத மக்களா இருக்கக்கூடாது. அதான் சொல்றாருங்க, நமது ஆண்டவருக்கு ஊமை குழந்தைகளே கிடையாது. மட்டுமல்ல, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒரு ஆரோக்கியமான குழந்தைக்கு அடையாளம், முதல் அடையாளமே சத்தம் போடுறது. ஆகவே தான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஜெபத்தை தொடங்கிடணும். உடனே தொடங்கணுங்க. அதாங்க ஆரோக்கியமான ஆவிக்குரிய மக்களுக்கு அடையாளம். ஒருவேளை இது வரல ஜெபம் பண்ணாமல் இருக்க, இன்னைக்கு ஜெபத்தை மறுபடியும் தொடங்குங்க. ஸ்தோத்திரம். மட்டுமல்ல, ஒரு குழந்தை போல நாம் ஜெபிக்கணும். குழந்தை போல ஜெபிக்கணும் என்ன அர்த்தம்னா, அந்த குழந்தைக்கு சத்தம் போடுறது தவிர வேறு ஒன்றும் தெரியாது. பிறந்த ஒரு குழந்தைக்கு தன் தேவையை சொல்கிறதுக்கு சத்தம் போடுறது தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அதை போல் நாமும் தேவ சமூகத்தில் நமது வெறுமை, நமது இல்லாமை, நமது வறுமை, ஸ்தோத்திரம், நமது
பலவீனங்கள் இவைகளுக்காக தேவனிடத்தில் மன்றாடுவது தவிர வேற வழியே நமக்கு இல்லைங்க. அதை தாங்க சவுல் செஞ்சார். ஆண்டவரே கண் பார்வைத்தார், உமது சித்தம் செய்கிறேன் என்று ஒரு குழந்தை போல ஆண்டவர் சார்ந்து தன் பலகீனத்துக்காக ஜெபித்தார். அதுதான் சொல்றாரு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, அப்படி நம்ம ஜெபிக்கணும். ஜெபியுங்கள் உங்கள் பலகீனங்களுக்காக. உங்கள் ஜெபத்தை நிச்சயமாக கர்த்தர் கேட்பார். என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட அடையாளம் ஜெபம். இந்த இப்பொழுது அவன் ஜெபம் பண்றான்னு கர்த்தர் சொன்னதுனால என்ன அர்த்தம்னா, அவன் ஜெபிக்கிறவன் தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்கிற ஆண்டவர் கொடுத்த ஒரு முத்திரங்க. அது ஜெபிக்கும் பொழுதுதான் அதை சொல்லுவார். நீங்கள் ஜெபம் பண்ணாதான் நீங்கள் தேவ பிள்ளை, தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்ற முத்திரை போடுவாருங்க. ஜெபிக்காத பட்சத்தில் எத்தனை வருஷம் கோயிலுக்கு போனாலும் சரி, என்னதான் கொடுத்தாலும் லட்சமா அந்த முத்திரை விழாது. ஆகவே ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். இன்னொரு பக்தன் சொன்னார், விசுவாசத்தின் முதல் கிரியை ஜெபந்தான். விசுவாசத்தின் முதல் கிரியை இல்லையா? சவுல் இப்போ ஜெபம் பண்ண தொடங்கி என்ன அர்த்தம்? ஆண்டவரை 100% விசுவாசித்து ஸ்தோத்திரம் செயல்பட ஆரம்பித்து விட்டார் இல்லையா? ஆகவே விசுவாசத்தின் முதல் கிரியை ஜெபம். தேவனோடு பேசுவது, தேவனை குறித்து பேசுவது இல்லையா? உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்றால் உடனே ஜெபத்தை தொடங்கணும். ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணணுங்க. தேவனோடு பேசணும், தேவனை குறித்து பேசணும். இதே அதிகாரத்தில் நீங்கள் 9ஆம் அதிகாரத்தை 19, 20 வாசிவாங்க. இப்படி ஜெபம் பண்ணாரா, உடனே பாருங்க விசுவாசத்தின் கிரியை தொடங்கிட்டாருங்க அவர். 9, 19, 20. பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதம் இன்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். தாமதிக்காமல் உடனே பிரசங்கித்தான். அதை சொன்ன தேவனோடு பேசிட்டாருப்போ, இப்போ தேவனை குறித்து பேசுகிறா. நான் எத்தனையோ பேர் பார்க்குறேங்க, பல வருஷங்கள் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆச்சு, ஒரு ஆத்துமக்களும் ஆதாயம் பண்ணலைங்க. அவர் ரட்சிப்பே சந்தேகம், அவர் ரட்சிப்பே சந்தேகத்துக்குரியன்னு சொல்கிறேன் நான். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 10 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணலை. ஆண்டை குறித்து சாட்சியம் சொல்ல, ஆண்டை பேசாமல் இல்லை, ஆண்டை குறித்து பேசலைன்னா உங்கள் ரட்சிப்பே சந்தேகம். ரட்சிக்கப்பட்ட உடனே ஜெபம் பண்ணுறாருங்க அவர், உடனே தாமதம் என்று பிரசங்கம் பண்ணுறார். அதை சொன்ன தேவனோடு பேசின மனுஷன் தேவனை குறித்து பேசுகிறார். இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்க. இதுக்கெல்லாம் ஒரு வியாக்கியானம் உங்களுக்கு தேவையில்லை. ஸ்தோத்திரம். செபியுங்கள். இந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒன்று, பிடுங்க காலம் உண்டு சொல்லுவார். ஆனால் ஜெபிக்க ஒரு காலம் உண்டு, ஜெபிக்காதிருக்க ஒரு காலம் உண்டு சொன்னாரா? ஒருபோதும் கிடையாது. எப்பொழுது ஜெபிக்கணும், எங்கேயும் ஜெபிக்கணும். ஜெபத்தை உடனே துவங்க வேண்டும். ஆகவே இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஜெபியுங்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். ஆண்டவர் சொன்ன அற்புதமான வார்த்தை. மத்திய 7ஆம் அதிகாரம் 7, 8 பார்க்குறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 13, 14 வாசித்து பாருங்க. என் நாமத்தினால எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படுவது போல நான் கேட்பேன்னு சொல்லியிருக்காருங்க. அப்படின்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படும். எதையும் கர்த்தர் செய்வார், அதில் ஆண்டவர் மகிமைப்படுவார். மகிமைப்படும்படியாக கேட்கணும், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இன்றைக்கு இதை கேட்கும் பொழுது உங்கள் முழங்கால முடக்குங்க, ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். முழங்கால் முடங்கும் பொழுது கர்த்தர் சொல்வார், இப்பொழுது அவர் ஜெபம் பண்ணுகிறான். இயேசுவேன்னு சொன்னா, நான் கேட்டேன், இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லுவாருங்க. ஸ்தோத்திரம் இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் அடையாளம் ஜெபம். 3வது, இதுக்கு நேர்மாறாத குறிப்பை நம்ம பார்க்கணும். இது பாசிட்டிவாக பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இப்போ அதுக்கு மாறாக இருக்கிற ஒரு குறிப்பு, விழுந்து போனவர்களின் அடையாளம் ஜெபம் இன்மை. விழுந்து போனவர்களின் அடையாளம் ஜெபம் இல்லாதது, ஜெபம் இன்மை. அப்போ ஜெபம் இல்லைன்னா விழுகைக்கு அதுதான் அடையாளங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் அதை பார்ப்பதற்கு நீதிமொழிகள் 14:14 அந்த வாசிக்கவா? நீதிமொழிகள் 14:14. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான்.
பின்வாங்கின மனுஷன் தன் வழிகளிலே திருப்தியா இருக்கிறான். அவன் வழியிலே திருப்தியா இருக்கிறான். ஆண்டவரை தேடுகிற ஆண்டவர் வழியிலே அவன் திருப்தி அடைவதில்லை. அப்படின்னா இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, அப்படி பின்வாங்கி போனவன் இருதயமும் நல்லவனின் இருதயமும், பின்வாங்கி போன இருதயம்னா தேவனை விட்டு தூரமாய் போனதுன்னு அர்த்தம் இல்லையா? விழுந்து போனவர்கள், பேக் ஸ்லைடிங் ஆனவங்க, அவங்க என்ன காரணம்? அவர்கள் இருதயம் தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கிறது. தேவனை விட்டு தூரமாய் போகிறது தாங்க பேக் ஸ்லைடிங். விழுந்து போகிறது, பின்வாங்குறதுவே தேவனை விட்டு தூரமாக போகிறது தாங்க. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு பக்தன் இப்படி சொன்னாருங்க, ஆவிக்குரிய மரணம் என்பது தேவனை விட்டு தூரமாய் போவது தான். அங்கே தான் ஆவிக்குரிய மரணம் நடக்குது. ஆகவே தான் விழுந்து போனவருடைய அடையாளம் ஜெபம் இன்மை. ஆகவே மறுபடியும் திரும்பி வரணும்னா ஜெபிக்கணும். விழுந்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், ஒரு காலத்தில் தேவனோடு நன்றாக இருந்தவங்க, நடந்தவங்க, சோத்தர் ஜெபிச்சவங்க, ஜெபவர்கள் பல சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாவற்றை இழந்து தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கீங்களா? பின்மாற்றத்துக்குள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். மறுபடியும் அதை நீங்கள் அதிலிருந்து திரும்புவதற்கு காரணம் ஜெபம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், லூக்கா 15ஆம் அதிகாரம் நம்ம நல்லா தெரியும், 18-20 வசனம். இளையகுமாரனுடைய அவன் ஜெபம், நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி வந்து தூரத்தில் இருக்கும் பொழுது, தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கும்பாக பாவம் செய்த குமார்னு சொல்ல பொழுது பாத்திரம் நல்லன்னு ஜெபம் பண்ணாம பாருங்க. ஓ, தகப்பன் ஓடி வந்து கட்டி பிடித்து அரைத்து முத்தமிட்டு மோதிரம் போட்டு பாதரட்சி விழுந்து விருந்து செய்தார்னா, இந்த மனம் திரும்பி ஜெபிக்கிற விழுந்து போனவங்க மறுபடியும் திரும்பி வந்து ஜெபிக்கும் பொழுது தகப்பனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஓடி சென்று, வேதத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது இப்படி தகப்பனை துக்கப்படுத்தி விட்டு தூரமாய் போன ஒரு பாவியை தேடி ஓடி போன தகப்பனை குறித்து இங்கே தான் பார்க்கலாம் நீங்கள். என்றால் மனம் திரும்புகிறவருக்கு ஆண்டவர் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாருங்க. ஆகவே ஒருவேளை விழுந்து போயிருக்கலாம், பல காரணங்கள், பல சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள். கர்த்தர் உங்களோடு தான் பேச இன்னைக்கு. மறுபடியும் திரும்புங்கள், திரும்பக்கூடிய ஒரு ஜபத்தை பண்ணுங்க. இயேசுநாதர் ஓடி வந்து உங்களை மன்னித்து கட்டி அணைத்து சோத்த ரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணி மறுபடியும் படை நிலம் நிறுத்த கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக விழுந்து போவதற்கு காரணம் ஜெபம் இல்லாதது. இன்றைக்கு எங்கே திரும்பினாலும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, ஊழியர்கள் மத்தியிலே நாம் கேள்விப்படுகிற மிக மோசமான சாட்சி, ஒரு நல்லா இருந்தாருங்க, இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு உலகத்துக்கு போயிட்டாருங்க. நல்லா ஜெபம் பண்ணி ஊழியம் செஞ்சவருங்க, அப்படி இந்த விஷயத்தில் விழுந்து போயிட்டாருங்க. இதுதான் எங்க திரும்பினால். இதுக்கு எல்லாம் காரணம் ஜெபத்தை நிறுத்துவது. ஒரு பக்தன் சொன்னார் இப்படி, ஸ்தோத்திரம், ஜெபத்தை அலட்சியம் பண்ணுவதே பரிசுத்தத்துக்கு கேடு அப்படி சொன்னாருங்க. பார்த்தீங்களா? ஜெபத்தை அலட்சியம் பண்ணுவது தான் நம்ம பரிசுத்தத்துக்கு கேடு. அப்படின்னா எவ்வளோ கவனமாக இருக்கணும் நம்ம. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு சொன்னார், 2 இடத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு. பின்வாங்கி போகிறதுக்கு காரணம் ஜெபம் இல்லாதது. நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28-29. மார்க்கு 9:28-29. வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இப்போ மறுரூப மலைக்கு ஆண்டவர் இயேசு 3 சீசன் போயிட்டாங்க, கீழே 9 சீசன் இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு தகப்பன் தன் குமாரனை கூப்பிட்டு வந்தான். அவன் பிசாசனால் பிடிக்கப்பட்டிருந்தான். அந்த சீசனால் அந்த பிசாசை விரட்ட முடியல. இப்போ ஆண்டவர் இறங்கி வந்துட்டார். விஷயம் அவருக்கு வந்த பிறகு சோத்திரம் அவளை கடிந்து கொண்டு அந்த குமாரனுக்கு சுகம் கொடுத்துட்டாரு. இப்போ அந்த 9 சீசர்களும் இயேசு இடத்துல தனித்து வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே, இந்த தோல்விக்கு என்ன காரணம்? எங்களுக்கு இப்படி ஒரு தோல்வி நடந்து விட்டது, இப்படி ஒரு விழுகை நடந்து விட்டது, என்ன காரணம்? அதான் கர்த்தர் சொல்கிறாரு, ஜபத்தினால உபவாசம் அன்றி வேறு எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாதுன்னா உங்கள் விழுகைக்கு, பின்மாற்றத்துக்கு, தோல்விக்கு காரணம் ஜபமில்லை. பார்த்தீங்களா? நம்பர் 1. அப்போது விழுகைக்கு காரணம்
ஜெபம் இல்லாதது. ரெண்டாவது இடத்தை காட்டும் பாரு, லூக்கா சுவிசேஷம் 22, 31, 32. லூக்கா 22, 31, 32. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அப்படி எச்சரிக்கிறாருங்க. உன்னை புடைக்கும்படி சாத்தான் உத்தரவு கேட்டிருக்கிறான், கவனமாயிரு, ஜெபமணி மேற்கொள்ளணும் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாருங்க. ஆனால் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிப்பதுக்கு பதில் அவர் அயர்ந்த நித்திரை செய்தார். தான் அதனால தான் பேதுரு பார்த்து கேட்குற, சீமோனே, 1 மணி நேரம் ஒழித்திருக்க கூடாதா? மாம்சம் பலகீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது அப்படி வேதனையாக சொல்கிறத குறித்து மார்க்கு 14, 37, 38 பார்க்குறோம். அப்போ அங்கே தான் ஜெபிக்காமல் அலட்சியமான விளைவு. அங்கே கெத்செமனே தோட்டத்தில் அர்ப்பணிப்பதுக்கு பதில் பட்டயத்தை எடுத்து மல்குசை வெட்டி மாம்சத்தை வெளிப்படுத்திட்டார். அதன் பிறகு பாருங்க, ஒரு வேலைக்காரிக்கு முன்பு அருள்நாதர் இயேசுவையே அந்த மனுஷனை அறியேன்னு மறுதளித்தார். எத்தனை பெரிய ஒரு அதல பாதாளத்துக்கு விழுந்து போயிட்டார் பாருங்க. உயர்ந்த சீசனாக இருந்தவர் அதல பாதாளம். காரணம், ஜெபத்தை அலட்சியம் பண்ணினது. ஆகவே தான் சொன்னேன், தேவ ஜனத்துக்கு சோத்திரம், விழுந்து போவதற்கு அடையாளமே ஜெபமின்மை. இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஜெபத்துக்கு திரும்புங்க. தேவன் விட்டு தூரமாய் போயிருந்தாலும் இன்னைக்கு மறுபடியும் பலிபடத்துக்கு வாங்க, ஜெபத்துக்கு திரும்புங்க. கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பா, ஜெபம் கேட்கப்படும். வேதாகமத்தில் பாருங்க, எத்தனையோ தேவ மனிதர்கள் கூட நம்ம பார்க்கலாம். லோத்து குறித்து நம்ம பார்க்குறோம். லோத்தோட விழுகைக்கு என்ன காரணம்? எங்காக லோத்துவை குறித்து ஆபிரகாமை போல பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான்னு எங்க ஒரு இடத்துல வருதா? ஒரு இடத்துல வரல. என்றால் அவன் பலிபீடம் கட்டவில்லை, அவன் ஜெபிக்கவில்லை, அவன் ஜெபத்தை அலட்சியம் பண்ணினான், விழுந்து போனான். அப்படியே நீங்கள் யோசனை பண்ணி வாங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 மனுஷன் சொல்கிறேன். சிம்சன் மிகப்பெரிய வீரன் தான், ஆனால் மகா பெரிய ஒரு தோல்வி. பெலிஸ்தேர் மத்தியிலே அவன் மடிந்து போனான். கண்கள் குருடாக்கப்பட்டு விட்டது, கைகள் கட்டப்பட்டு மடிந்தே போனான். காரணம், ஜெபத்தை அலட்சியம் பண்ணினான். பார்த்தீங்களா? சாலமோனுடைய அந்திம காலம் பாருங்க. சோத்திரம். அவருடைய மனைவிகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். மாயை என்றே மடிந்தான். காரணம், சாலமோன் அவன் ஆரம்பத்தில் ஒரு ஜெபம் பண்ணான், அதோட கதை முடிஞ்சு. ஜெபத்துக்கு திரும்ப ஜெபத்தை அலட்சியம் பண்ணியது விளைவு. ஆசா ராஜாவை குறித்து ஒரு வார்த்தை இருக்கு, அதை வாசிக்கலாமா? 2 ஆசா தேவனை எல்லாம் பரிகாரிலே தேடினானா. 2 ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அவன் முடிவு பாருங்க, துக்கம் இல்லையா? ஆகவே ஜெபியுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக. அப்பன் இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஒரு ஜெபம் இருக்கிறதே, அவர் வாழ்க்கையே ஜெபம் தாங்க இல்லையா? அதிக இருட்டோடு ஜெபம் பண்ணினார், ராமுழு ஜெபம் பண்ணினார், பகலில் ஜெபித்தார், இரவிலே ஜெபித்தார், ஸ்தோத்திர சிலுவையில ஜெபித்தார், முடிக்கும் பொழுது முடித்தார். அது மட்டுமல்ல, இவர் 5-7 வாசி ஜெபம் பண்ணோம். அற்புதமான ஒரு இடங்க. 5-7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இயேசுவின் ஜெபம் கெத்செமனே தோட்டத்தில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தார். அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்தொழிலாய் விழுகிற அளவுக்கு ஜெபித்தார். தூதன் ஒருவன் தோன்றி தேற்றினார் என்றால் அந்த இடத்து எப்படிப்பட்ட ஜெபம் வந்திருக்கணும். அந்த ஜெபம் தான். ஸ்தோத்திரம். சிலுவைக்கு போனார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து ஸ்தோத்திரம் உலகம் மாம்ச பிசாசை ஜெயித்தார், உலகத்துக்கே ரட்சிப்பை கொண்டு வந்தாருண்டா இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். ஆகவே தான் அதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, சோதரன் நாம வெற்றி பெறுவதற்கு, தோல்வி ஜெயமாய் மாறுவதற்கு ஜெபியுங்கள். ஆமென்.